சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு விளையாடப்பட்டது எது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தையே கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ தங்கத்தையும் வைரத்தையும் மனுஷங்களையும் நினைச்சுக்கிட்டு தெரியாத. ராஜ்யம் கொடுக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்குரியவர்கள், ராஜ்யத்தை அடைந்தவர்கள், விலையேற பெற்று ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் இயேசு தம் சீசர்களை அனுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தம் சீசர்களை எதற்கு அனுப்பினார் என்றால், ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி அனுப்பினார். வியாதிகளை சுகமாக்கும்படி அனுப்பினார். பிணியாளிகளை சொஸ்தமாக்க அனுப்பினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் விலை மதிப்பில்லாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இந்த உலகம் உனக்கு காட்டுது பாருங்க, தங்கம், வைரம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி, இதெல்லாம் விலை மதிப்பில்லாதுன்னு உலகம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா விலை மதிப்பில்லாது எதுன்னா இந்த 7 காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள். இதை நீங்க தேடுவீங்கன்னா மற்றவைகள் எல்லாம் உங்களை என்ன செய்யப்படுமா? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? என் வாழ்க்கையில எனக்கு தேவன் கொடுத்த ஜீவன் விலையேற பெற்று என்று நினைப்பது. 2வது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியம் என்ன? விலையேற பெற்ற இரத்தம் எனக்காக இயேசு சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். 3வது தேவனுடைய ராஜ்யத்திலே விலையேற பெற்ற காரியம் என்ன? இயேசுனுடைய தழும்புகள் என்னை சுகமாக்கி இருக்கிறது. 4வது தேவனுடைய ராஜ்யத்திலே விலையேற பெற்ற காரியம் என்னவென்றால், நான் சுவிசேஷம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது சீஷனாக என்னை மாற்றி இருக்கிறார். 6வது சொல்லுங்க, 6வது என்ன? ரட்சிப்பு எனக்கு கிடைத்திருக்கு. 7வது ராஜ்யமே என் கையில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நீங்க சொல்ற பணம், மதிப்பு எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது.